18/11/2023 அவங்க தேதி பாருங்க. அந்த தேதி வந்து செகண்ட் டைம் ஒரு பில்லு லெஜிஸ்லேட் பண்ணி கவர்னருக்கு வருது பாருங்க. ஆமா. கான்ஸ்டிடியூஷன்ல செகண்ட் டைம் வந்துச்சுன்னா டீம் டு ஹவ் கிராண்டட் அசன்ட்னு சொல்றாங்க. ம். அதை பயன்படுத்தி தான் உச்சநீதிமன்றமே சொல்லுகிறது. ஓகே. இதை புரியாதவர்கள் தான் வந்து உச்சநீதிமன்றம் ஓவர் ரீச் ஆர்டிகல் 142 தவறாக யூஸ் அதை புரிஞ்சு இந்த வழக்குல அதை தான் சொன்னேன். ம். அந்த கேஸ் என்ன, அந்த ஃபேக்ட்ஸ் என்ன, எதுக்காக அந்த ஆர்டிகல் 142 வந்து இன்வோக் பண்ணி ம். இந்த போற உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்பொழுது ஓகே. இந்த வழக்குல இந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இது கரெக்டான தீர்ப்பு ஆகும். ம். இது ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் பிட்வீன் த பார்ட்டிஸ். அதனால நான் இன்வோக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இதே கேள்வி கேட்குறவங்க கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களுக்கு வந்து இந்த பாபர் மஸ்ஜித் கேஸ்லயும் ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணாங்க. ம். ஸோ உங்களுக்கு வந்து அது சாதகம்னு சொல்றீங்க, உங்களுக்கு எதிராக வந்து அது வந்து சட்டப்பிரகாரம் இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க. உங்களுக்கு சாதகமாக வந்தால் அது நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. அதேதான். உங்களுக்கு வந்து அது நல்ல ஜட்மெண்ட் சொல்றீங்க, ஓகே. சரியான ஜட்மெண்ட், சரியான தீர்ப்புன்னு சொல்றீங்க. ஆனால் இதே வந்து மற்றவர்களுக்கு வந்தால் அது தவறான ஜட்மெண்ட்டை சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரிதல் இல்லை. ம். நல்லா படித்து கான்ஸ்டியூஷனல் லாயர்ஸ் யாராவது கேட்டிங்கன்னா நிச்சயமாக இதை ஆதரவு அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. பொத்தாம்போக்கில் சொல்லிட்டு போகிறவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க.